ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புத்தம்புது வேலைவாய்ப்பு தகவல் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸ்போர்ட் கிரெடிட் வாரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இந்திய அரசு நிறுவனத்துல இருந்து வந்திருக்கு. ஆமாங்க, இது 100% முழுக்க முழுக்க இந்திய அரசு கிட்ட இருக்க ஒரு ஷேர் வச்சிருக்க ஒரு கம்பெனி. வாங்க, என்னென்ன வேலைவாய்ப்பு, அதுக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கலாம், உங்களுக்கு என்ன தகுதிகள்னு நம்ம வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ராபபேஷனரி ஆபீசர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கு தான் வந்து ஆட்கள் தேர்வு செய்யறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான வருட சம்பளம் 13 லட்சமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து இது ரொம்பவே ஒரு நல்ல சேலரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், கொச்சி அப்படின்ற 4 இடங்கள்ல தமிழ்நாட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்கு பக்கத்துல இருக்க இடங்கள்ல வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் அண்ட் இன்டர்வியூ ரெண்டு வச்சு இதுக்கு ஆட்கள் தேர்வு செய்யறதா வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இதற்கு நீங்க 1/1/2021 இருந்து 31/1/2021 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிறகு உங்களுக்கு எக்ஸாம் எப்போ இருக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 14 மார்ச் 2021 அன்னைக்கு இருக்கும். பிப்ரவரி 2 அல்லது 3 வீக்ல இருந்து நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்திலேயே ரிசல்ட் வந்துடும். மறுபடியும் ஏப்ரல்ல இன்டர்வியூ வச்சு அடுத்த ஓரிரு மாதங்கள்ல உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து அதற்கு அடுத்த அதாவது ஜூலை அல்லது ஆகஸ்ட்ல நீங்க கண்டிப்பா இதுல ஜாயின் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்க டிகிரி முடிச்சிருந்தா மட்டுமே போதும். 60% மதிப்பெண்களுக்கு மேல எடுத்திருந்தா மட்டும் போதும். சோ நீங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரசு வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு ரொம்பவே குயிக்கான ப்ராசஸ். நீங்க இப்ப அப்ளை பண்ணீங்கன்னா ஜூன் அல்லது ஜூலைல நீங்க வேலைக்கே சேர்ந்துடலாம். நீங்க அவங்க ecgc.in அப்படின்னு சொல்லப்படுற அபிஷியல் வெப்சைட்ல மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கான வேகன்சி எவ்வளவுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 59 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வேகன்சி எச்சாச்சுன்னா அதை வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல. நான் சொன்ன மாதிரி வந்து இதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். உங்களுக்கான வயது தகுதி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 21 இருந்து 30 வரைக்கும் இருக்கணும். பிரிவு வாரியா வந்து சில தளர்வுகளும் இருக்கு. சோ 30 வயசு வரைக்கும் இருக்குன்றனால நீங்க நிறைய பேர் அப்ளை பண்ணலாம். மேலும் இதற்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆன்லைன் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங், அதாவது வந்து ஸ்கெடியூல் காஸ்ட், அதுக்கப்புறம் எஸ்சி இருக்கிறவங்களுக்கு இதுக்கான ப்ரீ ட்ரைனிங் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணும் போதே வந்து சொல்லிருங்க. தென் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது எப்படி ஆட்கள் தேர்வு செய்யறாங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சொன்ன மாதிரி அதுல வந்து ரீசனபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இந்த மாதிரி எஸ்எஸ்சி, சிஜிஎல், அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ், இந்த 2 வேலைவாய்ப்பு தகவலை வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதற்கான வீடியோ லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம். அதையும் வேணா மறக்காம போய் பாருங்க. அதுலயும் வந்து கிட்டத்தட்ட 2000 இருந்து ஒரு வேலைவாய்ப்பு, இன்னொரு வேலைவாய்ப்பு 6500 வேலைவாய்ப்பு தகவல் இருந்துச்சு. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே இதுக்கும் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்துக்கிட்டோம்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், அந்த ஆன்லைன் டெஸ்ட் முடிச்சதுமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் டெஸ்ட் இருக்கும். எஸ்ஏ ரைட்டிங், ப்ரீசிஸ் ரைட்டிங், அந்த மாதிரி அதையும் வந்து நீங்க கிளியர் பண்ணணும். இது ரெண்டுலயுமே வந்து 80 மதிப்பெண், அதாவது வந்து 100 மதிப்பெண் இருக்குன்னா அதுல 80 மதிப்பெண் நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கும் 20 மதிப்பெண் இன்டர்வியூக்கும் வச்சு ஆட்களை தேர்வு செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு மார்க்குக்கு கொடுக்க வேண்டிய ஆன்சர்ல 0.25 மார்க் கழியும். 1/4% மார்க் வந்து மதிப்பெண் குறையும் அப்படின்ற மாதிரி. சோ அதை வந்து நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்வியூ வந்து கண்டிப்பா மும்பை தான் நீங்க போய் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு மெயிலே இன்டிமேட் பண்ணுவாங்க. மேலும் இன்டர்வியூல வந்து நீங்க கண்டிப்பா 40% மேல தேறி இருக்கணும். அதாவது மொத்த இன்டர்வியூ மதிப்பெண் வந்து 60 மார்க், அதுல நீங்க 40% மேல எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமா உங்களுக்கு ஃபைனல் மெரிட் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 80% வந்து நீங்க எழுதின எக்ஸாமுக்கும் 20% வந்து நீங்க இப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதுக்கும் வச்சு கொடுப்பாங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து வேகன்சி கம்மியா இருக்கு அப்படின்ட்டு. பட் ஆனா எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து தேர்வு செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. மேலும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்துக்கிட்டோம்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல தான். பட் ஆனா அதற்கு சில முக்கியமான குறிப்புகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதாவது வந்து உங்களோட இடது கையோட கட்டை விரலோட இம்ப்ரெஷன் இங்க்ல வச்சு நீங்க அதையும் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களோட ஹேண்ட், அதாவது நீங்களே வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி உங்கள் கைப்பட எழுதி நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து என்னன்றது வந்து தெளிவா பாத்துக்கோங்க. மேலும் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா
700 ரூபாய் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும். SC ST PWD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 125 ரூபாய் மட்டுமே. சோ இது வந்து நார்மலா ஜென்ரலா ப்ரிப்பேர் பண்ற எக்ஸாம்ன்றதுனால எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை மறக்காம புஷ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.